ஹலோ டிடி ஃபேம், வெல்கம் பேக் டு அவர் சேனல் தீபிஸ் டைரி. நான் உங்கள் தீபி. இன்னைக்கு நம்ம ஒரு ஷாப்பிங் vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ எந்த மாதிரி ஷாப்பிங்ன்றதை நான் வீடியோக்குள்ளே போய் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ரெகுலராக நம்ம வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ வீடியோக்குள்ளே வந்தாச்சு. ஸோ இன்னைக்கு ஷாப்பிங்காக தான் நாங்கள் போக போகிறோம். அக்காவுக்கு வந்து என்கேஜ்மெண்ட்டு. ஸோ அதுக்கான ஷாப்பிங் தான். ஸோ எந்த மாதிரி ஷாப்பிங் இருக்கும்னா, ஸோ ஆக்சுவலி ஜுவல்ஸ் ரெண்டல் எடுக்கிறோம். அதுக்காக தான் போகிறோம். இங்கே நம்ம ஏரியா சரௌண்டிங்லேயே எங்கேயாவது இருந்துச்சுன்னா எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த ஒன்றுத்துக்காக சவுகாப்பேட் போகணுமான்றதுக்காக நாங்கள் போகலை. சப்போஸ் இங்கே கிடைக்கல அப்படின்னா திரும்ப சவுகாப்பேட் போகிற மாதிரி இருக்கும். ஹோப்ஃபுல்லி இங்கே கிடச்சிட்டா நல்லாயிருக்கும். ஸோ அதை தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். கண்டினியூ பண்ணி பாருங்கள். அண்ட் ஆல்ரெடி நான் வந்து 2 வீடியோஸ் போட்டிருக்கேன். மேரேஜ் அப்டேட் பற்றி, ஒன்று சாரீ ஷாப்பிங், இன்னொன்று இன்விடேஷன் ஷாப்பிங்கு. பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். இந்த இதில் நான் லிங்க் கொடுக்குறேன். பார்த்து உங்கள் எல்லாரோட சப்போர்ட் கொடுங்க. நாங்கள் ஷாப்புக்கு போயிட்டோம். நாங்கள் எங்கே போனோம்னு பார்த்தீங்கன்னா, திருவெற்றியூர் ராஜா கடையில் இருக்க ஒரு கோல்ட் கவரிங் ஷாப் தான் போயிருந்தோம். ஸோ அங்கே ஏதாவது செட் ஆகுமா அப்படின்னு பார்த்துட்டே இருந்தோம். அங்கே விக்டோரியல் செட்ஸ்லாம் இல்லை, பட் அந்த கோல்ட் ஃபினிஷ், மேட் ஃபினிஷில் தான் நிறைய ஜுவல்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ நாங்கள் ஒன்று ஒன்றா சாரியில் வச்சு பார்த்ததும், இதுதான் எங்கள் அக்காவோட என்கேஜ்மெண்ட் சாரீ, எது செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கலெக்ஷன்ஸும் இருந்துச்சு. பட் இதெல்லாம் வந்து ஓல்ட் ஃபேஷன் மாதிரி இருந்தது. ஸோ எங்களுக்கு எதுவும் செட் ஆகாத மாதிரி இருந்துச்சு. பட் ஃபைனலாக வந்து ஒன்று எங்களுக்கு பிடிச்சிருந்தது. பட் எங்களுக்கு கன்ஃபியூஸ்டாக இருந்துச்சு, கோல்ட் ஃபினிஷில் போகலாமா இல்லைனா விக்டோரியல் செட் போகலாமான்ட்டு. பட் இந்த காசு மாலை வந்து கொஞ்சம் ஹாப்டாகவே ஆச்சு அந்த சாரீக்கு. பட் எங்களுக்கு பிடிக்காதனால சரி நாங்கள் வேறு ஷாப் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஷாப் போனோம். அங்கே வந்து விக்டோரியல் செட்ஸே இல்லை. மிச்சபடி அவங்கக்கிட்ட கோல்ட் ஃபினிஷில் நிறையா ஜுவல்ஸ் வந்து சேலுக்கே கம்மி ப்ரைஸில் பண்ணிகிட்ருக்காங்க. இதுவும் ராஜா கடையில் பக்கத்தில் ஒரு ஷாப் தான். ஸோ அங்கே போய் நாங்கள் பார்த்து எல்லாமே வச்சு பார்த்துட்டு இருந்தோம். பட் எங்களுக்கு எதுவுமே செட் ஆகவே இல்லை. நாங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே விக்டோரியல் செட் வந்து 2 கடையிலுமே இல்லை. ஸோ நான் எங்கே வாங்கினோன்றதை நெக்ஸ்ட் பார்க்கலாம். One eternity later. என்னடா இந்த ட்ரெஸ்ஸில் இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லை, அன்றைக்கி நாங்கள் போயிருந்தோம். எங்களுக்கு எதுவுமே செட் ஆகலை. ஸோ அதால் நாங்கள் இன்றைக்கி வந்து சவுகாப்பேட் போகிறோம். நானும் என் அக்காவும் தான் போக போகிறோம். அங்கே போய் எந்த ஜுவல் நாங்கள் வாங்குறோன்றதை உங்களோட ஷேர் பண்ணுறேன். கண்டினியூ பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டுக்கிட்ட எதுவுமே கிடைக்கலன்றதுக்காக தான் சரி ஓகே சவுகாப்பேட்டில் போய் பார்க்கலாம் கிடைக்குதான்றதுக்காக சவுகாப்பேட்டுக்கு நானும் என் அக்காவும் தான் போயிருந்தோம். மெட்ரோலேயே போயிட்டோம், அதுதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ன்ட்டு. ஸோ சவுகாப்பேட் போனோம். எப்போ போனாலும் அங்கே கூட்டமாக தான் இருக்குது. அதால் நாங்கள் எந்த ஷாப் போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜலக்ஷ்மி ஃபேன்சி தான். ஸோ எங்களுக்கு ஐடியாவே இல்லை இங்கே செட் ஆகுமா அப்படின்ட்டு. ஸோ உள்ளே போய் பார்த்தா இவர்கிட்ட பயங்கரமான கலெக்ஷன்ஸ்லாம் இருந்துச்சு. இந்த ஷாப்பில் வந்து கோல்ட் பிளேட்டட் ஜுவல்லரி, இமிட்டேஷன் ஜுவல்லரி, ஏடி ஸ்டோன்ஸ், விக்டோரியல் செட்டுன்ட்டு நிறையா இருந்துச்சு. ஹிப் பெல்ட்டு, நெக்லஸ், பேங்கிள்ஸ், ஜிம்கீஸுன்ட்டு நிறைய வச்சுருந்தாரு. இவர்கிட்ட ரொம்ப ஃபாஸ்ட் செல்லிங்கே கோல்ட் பிளேட்டட் ஜுவல்லரியும் விக்டோரியல் செட்டும் தாம்மா. ஸோ நாங்களும் விக்டோரியல் செட்ஸ் தான் ட்ரை பண்ணியிருந்தோம். இவர் பொறுமையாக ஒரு கஸ்டமருக்கும் என்னென்ன வேணுன்றதை பார்த்து பொறுமையாக நிறைய கலெக்ஷன்ஸை எடுத்து காட்டிகிட்டு இருந்தார். நம்ம சாரீ சொன்னால் போதும், அதுக்கேற்ற மாதிரி அவங்களே மிஸ்மேட்ச் கூட பண்ணி கொடுத்துருவாங்க. நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. நீங்களும் அந்த ஷாப்பை போய் விசிட் பண்ணி பாருங்கள். ஏன்னா உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ நாங்கள் நிறையா ட்ரை பண்ணி பார்த்ததில் ஃபைனலாக இந்த பேபி பிங்க் கலர் தான் சூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இதை ஃபைனல் பண்ணிவிட்டு வந்துட்டோம். One eternity later. ஹாய், இது மறுநாள் எடுக்கிற வீடியோ. மழை செம்மையாக பெய்யுது. இப்போது ரெண்டலுக்கு வாங்க போயிட்டுருக்கேன் ஜுவல்லரி. ஸோ அதெல்லாம் ரெயின் கோட்லாம் போட்டு பக்காவாக போயாச்சு, கிளம்பியாச்சு. ஸோ செம்மையாக மழை பெய்யுது. நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ நான் மெட்ரோவில் தான் போக போகிறேன் மழை பெய்யறனால. ஸோ இங்கேருந்து பஸ் ஸ்டாப் போகிறதுக்காக இந்த சேஃப்டி. ஸோ அங்கே போயிட்டு உங்களோட எல்லாரையும் பார்க்குறேன். கண்டினியூ பண்ணி பாருங்கள். நம்ம ஃபைனல் பண்ணி வச்சுருக்க ஜுவல்லரியை வாங்க போகலான்ட்டு பார்த்தா செம்ம மழை. இது எப்போன்னு பார்த்தீங்கன்னா November 26, நம்ம ஃபங்க்ஷன் 27. ஸோ முன்னாடியே வாங்க போகலான்றதுக்காக தான் நான் கிளம்புனேன். ஸோ இது பக்காவாக ரெயின் கோட்லாம் போட்டு கிளம்பிட்டேன். ஆனால் செம்ம மழைனாலும் சவுகாப்பேட்டில் கூட்டத்துக்கு பஞ்சமே இல்லைங்க. செம்ம ரஷ்ஷாக இருந்துச்சு. ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டோம் நாங்கள். ஆனால் ஒரு ஜுவல்லரி செலக்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு 3 நாளான்னு நினைக்கும் போது தான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எவ்வளோ கூட்டம் பாருங்கள்.
அதுக்கப்புறம் இங்கேருந்து பஸ் ஸ்டாப்லேருந்து அந்த கடைக்கு போகிறதுக்கே ஒரு பெரிய டாஸ்க்கு. எப்படியோ ஒரு வழியாக கடைக்கு ரீச் ஆகிட்டோம். நாங்கள் செலக்ட் பண்ணி வச்சுருந்த ஜுவல்லரியும் நான் வாங்கிட்டேன். ஸோ இங்கே நீங்கள் போனீங்கன்னா நம்ம நேம் கூட சொல்லுங்கள், தீபிஸ் டைரியை பார்த்து தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஷேரும் பண்ணுங்கள். குவாலிட்டி வைஸ் த பெஸ்ட் குவாலிட்டி ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நானும் என்னோடய ஜுவல்லரி வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். ஸோ இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல். பாய்.